2 months முன்னாடி I got an opportunity to meet Bhavani ma'am. I was surprised to see these are all happening around us. அப்படின்னு அவங்க மூலம் கேள்விப்பட்டேன். நம்ம சாப்பிடக்கூடிய வாட்டர் பாட்டிலேருந்து நீங்கள் போட்டிருக்கிற ஒவ்வொரு அணிகலன் வரைக்கும் ஸ்டாண்டர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைசிங் ஆர்கனைசேஷன் இருக்குது. அது நம்முடைய பக்கத்தில் சென்னையில் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் என்கிற ஒரு உத்வேகம் எனக்கு வந்துச்சு. தட் ஐ ஹவ் டிசைடட் டெஃபினெட்லி ஐ வில் பிரிங் மேம் ஃபார் அவர் ஆனுவல் பிகாஸ் திஸ் இஸ் தி மெகா ஃபங்க்ஷன் விச் நார்மலி டூ. இங்கே அவங்க பேசினாங்கன்னா அது நிறைய பேர் ரீச் ஆகும் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆகவே அவர்களை நாங்கள் தொடர்பு கொண்டோம். அவர்கள் உடனடியாக ஒத்துக்கொண்டார்கள். ஸோ இட்ஸ் ரைட் டைம் டு ஹியர் ஃப்ரம் பவானி மேம். ஸோ திருமதி ஜி பவானி, சயின்டிஸ்ட் இ, டைரக்டர் அண்ட் ஹெட் ஆஃப் சென்னை பிரான்ச் ஆஃபீஸ், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், அவர்களை தலைமையுரையாற்றுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். Respected chief guest of today's function, Dr. S. Vijay Dharani, BL, MLA, Advocate, Supreme Court, MLA of Villavan-Court constituency. The guest of honor, Mr. Singat Devan, Program Manager, Nan Mudalvan, Tamil Nadu Skill Development Corporation, and respected correspondents of this school, dear parents, students, a very good evening to all of you. A very good evening to all of you. Kekala, I want a big good evening. There's only one student screaming. I'm not able to hear from there. The last benchers, I want in chorus. Stage la irukra dignitaries ku kekudha? Kekalendraru. Dr. Rini says Kekalen. Yes, that's it. Just before coming to this program, when Dr. Rini Robin called me, he was telling that there's an annual day. The moment he told it's annual day, I was so excited. You know why? Annual day is a very special day. It's not only the red letter day for the school, it is also an important occasion. It's part of your life. It's an important time in your history. Annual day நம்ம லைஃப்ல எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, அந்த தருணங்கள் எவ்வளோ வயசானாலும் அது நம்ம மனசில் ஊன்றி இருக்கும். யூ ஓன்ட் பிலீவ், என்னோட எல்கேஜியில் நடந்த ஆனுவல் டேயில் என்ன பண்ணோன்றது இன்னி வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி காலேஜ் ஃபைனல் இயர், இப்போது he was telling about the final year, final annual day in the school. I could see how much of happiness was there in his face. அதே ஹாப்பினஸ் இதில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூ ஹியர், கேஜி, ஓ காட், ஃப்ரம் கிண்டர் கார்டன்லேருந்து இங்கே இருக்காங்கன்னா, சம் சில்ட்ரன் மே ஃபர்கெட் ஆல்சோ, பட் நல்ல நினைவு தெரிஞ்ச வயசுலேருந்து இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன்றது வந்து எல்லார் மனசுலேயும். பேரண்ட்ஸ் சொல்லுங்கள், இது உங்களோட லைஃப்பில் இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட் மொமெண்ட் இல்லை? எஸ் ஆர் நோ பேரண்ட்ஸ்? எவ்வளோ பேர் லீவ் போட்டு வந்திருக்கீங்க? அப்பாக்கள் அம்மாக்கள்ல எவ்வளோ பேர் லீவ் போட்டு வந்திருக்கீங்க? கை தூக்குங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். அண்ட் யூ நோ, இது இந்த ஆனுவல் டேயில் இதுதான் லைஃப். நம்ம குழந்தைங்க எல்கேஜிலேருந்து ஒவ்வொரு தடவையும் அவங்க ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதை பார்க்குற சந்தோஷம், லைஃப் இஸ் நத்திங் பட் இந்த மாதிரி சின்ன 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 சந்தோஷங்கள் சேர்ந்து இருக்கிறது தான் வாழ்க்கை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? அந்த விதத்தில் இன்னைக்கு உங்களுக்கும் இது ஒரு ரெட் லெட்டர் டே.
அந்த இயரில் நீ அந்த ட்ரெஸ் போட்டுட்டு பண்ணியே அதை எவ்வளோ வருஷம் நீங்கள் பேசிட்டு இருப்பீங்க. இன்னும் ஐ டாக் அபவுட் மை டாட்டர்ஸ் யூகேஜி ஆனுவல் டே வேர் ஷி பெர்ஃபார்ம்ட் as what you know as a rat. அந்த ரேட்டுக்கு அது தட் டைம் வீல் சே எலி தானே அப்படின்னு, பட் ஃபார் ஹர் ஐ எம் அ ரேட். ஷி யூஸ் டு சே வித் ஸோ மச் ஆஃப் enthusiasm. rat தானடினா rat ஆன மா rat மா, so many rats will be there. So that is how they identify. That time I learnt a lesson. எதுவுமே வாழ்க்கையில் சின்னது கிடையாது, அது நம்ம பார்க்குற கோணத்தில் இருக்கு. எதுவுமே வாழ்க்கையில் சின்ன விஷயம் கிடையாது, நம்ம பார்க்குற கோணத்தில் இருக்கு. எந்த விஷயத்தையும் நம்ம லவ் பண்ணி பண்ணோன்னா, எந்த விஷயத்தையும் நம்ம லவ் பண்ணி பண்ணோன்னா அது கஷ்டமாகவே தெரியாது. இந்த குழந்தைங்க இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி டான்ஸ் ஆடும்போது they don't get tired at all because they love, they want to perform here. இதே இது நீங்கள் வேறு ஏதாவது கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, குழந்தைங்க தூங்கி வழியும். கரெக்டாக அம்மாக்கள்லாம் சொல்லுங்க, கரெக்டாக தப்பா? ஸோ அதனால் இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கம்மிங் டு நெக்ஸ்ட் தி ஸ்கூல், when I was talking to Madam Florence Dureraj Madam, she just told, I asked her, எப்படி உங்களுக்கு தோணுச்சு 41வது ப்ரோக்ராம் வருதே, அந்த 41 வருஷத்துக்கு முன்னாடி how did it occur to you? She said it was just a dream. It was just a dream. She was a teacher. She wanted to do something to the society. I salute you, madam. That dream, that day 41 years ago is now. You can see how much, and I could see the alumni. Wonderful. And she was the one who was reading out the annual report. I am very happy that you read it out. It was your brainchild, your baby. After your baby was born. And I mean, it's so nice to see as an entire family is involved in this. பொண்ணு வந்து கம்பேர் பண்ணுது. அதை விட ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட விஷயம்னா மாப்பிள்ளையும் சேர்ந்து கம்பேர் பண்ணுறாங்க. இன்னைக்கு முதல்ல சுற்றி போட்டுக்கோங்க. இன்னைக்கு இட் இஸ் சம்திங் கிரேட். ஆஸ் அ ஃபேமிலி எல்லாமே ஒரே மாதிரி நினைக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? தட் இஸ் கால்ட், அது என்ன சொல்கிறது, பேஷன். அண்ட் அபவ் ஆல் எனக்கு ரொம்ப ஒன்று பிடிச்சது என்னென்னா, இது உங்களை தூண்டி விட்டு எப்படி நீங்கள் இந்த 41 வருஷம் நீங்கள் வந்தீங்கன்னு மேடம் கேட்டேன். she said, what you know, God's grace. she didn't say I did it. அந்த வார்த்தையே இல்லை. God's grace. இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது சார் வாஸ் டெல்லிங், இந்த God's graceல நம்ம பண்ணணும் அப்படின்னு. ஸோ தட் பர்டிகுலர் ஆட்டிடியூட் வேர் யூ டோன்ட் டேக் எனிதிங், நான் பண்ணேன்னு சொல்லாமல் கடவுளோட blessings இருந்தது, அந்த சொல்கிற மனசு இருக்கே சாதாரணம் கிடையாது. that it cannot come overnight. that is the greatness of the person who has told this. It is just one dream of her that has resulted in this beautiful function, and I'm so happy that I'm part of this. Thank you for inviting me. And students, onnu solren, if you love what you do, what is that? There is a saying, no? Doing what you like. Doing what you like is freedom. But liking what you do is happiness. What do you want? Happiness? Then start liking what you do. And one more thing, they say, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் தான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலான்னு. நத்திங். இன்டெலிஜென்ஸ் முக்கியமே கிடையாது. அப்போ என்ன முக்கியம்? hard work. They say, no, they must have taught you there is no substitute to hard work. இருந்தா போதும், நீங்க இன்டெலிஜென்ட்டா இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. எந்த மாதிரி obstacles இருந்தாலும் hard work இருந்ததுன்னா you will surely be successful. So with this kind of management, with this kind, I see lot of programs, lot of exposure visits, lot of the competitions you are conducting and all.
Hats off, ma'am. This is something very nice, and I'm so happy to be a part of this function. I know all of your students must be performing here, all of your children, daughters and sons must be performing here. Each one is a winner here. It's not that the ones they announced. Everyone who has performed in this stage is a winner. So you all can give a big round of applause for yourself, because you are all going to come and perform here. And this school is a very important part of your life. It shapes your personality. நம்ம எங்கள் ஆஃபீஸ்லலாம் யாராவது சரியாக பிஹேவ் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு கேள்வி, எந்த ஸ்கூலில் படிச்ச நீ, இது கூட தெரில. That is what is a question that is going to be asked. And you are in the best hands. Right? I have seen the way when I was entering the school teachers, the way they were talking to me, I could make out. Very nice. I'm so happy to be a part of this. மூணாவதர சொல்றேன் நான். It means it's just bubbling out from my heart. So one thing you remember, have a great annual day today. Enjoy and love what you do. Whatever you do it with full 100% illa 200% involvement oda pannunga. Excellence will come in search of you. You don't have to be intelligent. You should be hardworking and love what you do. Thank you. Madam has expressed her happiness. But நீங்கள் happiness express பண்ணிட்டீங்க. What happiness we have? என்னன்னு சொல்லவா? பெத்தேல் ஃபேமிலியில் இன்னொரு மெம்பர், ஒரு புதிய மெம்பர் ஆட் ஆனது மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். யுவர் ஸ்பீச், யுவர் அஃபினிட்டி அண்ட் யுவர் ஸோ ரொம்ப இன்னும் சத்தமாக இந்த கரகோஷம் போதாது. அவங்க அந்த அளவுக்கு உங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. தப்பி தவறி அவங்க ஆஃபீஸ் போனீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே சொல்லிட்டாங்க, எந்த ஸ்கூல்னு கேட்டால் அந்த ஸ்கூல் மானத்தை காப்பாற்றணும். அவங்க ஸ்கூல் மட்டும் இல்லை, நீங்கள் அவங்க ஆஃபீஸ் மட்டும் இல்லை, எந்த ஆஃபீஸ் போனாலும் பெத்தேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய டிசிப்ளின், யுவர் நம்பர் 1 டிசிப்ளின், அது எல்லா இடத்துலையுமே நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். நம்முடைய அலுமினிஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே ஸ்டாண்டர்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு விஷயம் கூட அதை ஞாபகப்படுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் என்கரேஜிங் வேர்ட்ஸ்.